பீட்ரூட் பொரியல்னாலே எல்லாருக்குமே பிடிக்காது. ஆனால் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய மாதிரி செய்து கொடுத்தா யாருக்கு தான் பிடிக்காது. ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் கூட சேர்த்து செஞ்சு பாருங்கள். தட்டு கணக்கில் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, ஜீரகம் 1/4 டீஸ்பூன், அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கொத்தளவு கருவேப்பிலை. எப்போவுமே பொரியல் செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிலையாக சேர்த்துக்கங்க. அதுதான் நல்லா வாசமாக இருக்கும். பீட்ரூட் பொரிக்கும் போது சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிங்கன்னா அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு கடிக்கிறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். கட் பண்ணுறதை இதே மாதிரி கட் பண்ணி பொரியல் செஞ்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் உப்பு இன்னும் சேர்க்கலை. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா எல்லா இடத்துக்கும் உப்பு சேர்கிற அளவுக்கு கலந்து கொடுத்துக்கலாம். எந்த பொரியல் செஞ்சாலுமே அடுப்பை குறைவான தீயில வச்சுக்கோங்க. குறைவான தீயில வச்சு பொரியல் பண்ணும்போது தான் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இப்போ ஒரு மூடியை போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நான் அப்படியே மூடி விட்டுட்டேன். இதே மாதிரி நீங்கள் 2 தடவை 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மூடி ஓப்பன் பண்ணி இது போல் நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா கலந்து விடுங்க. நான் இப்போ இன்னும் மசாலா போடலை. இதுக்கப்புறமா தான் நான் மசாலா சேர்க்க போகிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரே ஒரு தக்காளி. ரொம்ப முக்கியங்க, இந்த பொரியலுக்கு ஒரே ஒரு தக்காளியை நல்லா சின்னதாக பொடிசாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பொரியல் பண்ணும்போது முன்னாடியே மசாலா எல்லாம் போடாமல் இது மாதிரி போடும்போது பீட்ரூட்டோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி விட்டுட்டு அடுப்பை நல்லா குறைவான தீயில வச்சுட்டேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா பீட்ரூட் வதங்கி வந்துருச்சு. இது கூட நான் சேர்க்க சொன்ன இந்த 2 பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள். ஆமாங்க, ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, இல்லை 2 கைப்பிடி அளவு கூட முருங்கைக்கீரை சேர்த்து பாருங்கள். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி இலைகளை சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்து பாருங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த முருங்கை இலைகள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே நமக்கு கருவேப்பில் மாதிரி கிடக்கிற அளவுக்கு நல்லா பிரித்து விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டதும் மல்லி, முருங்கைக்கீரை, பீட்ரூட் இது எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு வாசமான பொரியல் நமக்கு ரெடியாகி வரும். அதுக்கு நம்ம இது எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டதும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி விட்டு அப்படியே விட்டணும். அடுப்பை நல்ல குறைவான தீயில தான் வைக்கணும். பீட்ரூட் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்தாலும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி குக் பண்ணாதீங்க. இந்த பீட்ரூட் கூட இந்த 2 பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இவ்வளோ நாள் இது ஏன் இப்படி செய்யலைன்னு எல்லாருமே கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது நிறைய பெண்கள்லேருந்து ஆண்கள் வரைக்கும் இரத்த பற்றாக்குறை இருக்குது, அவங்களுக்கு முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, பீட்ரூட் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ 2யுமே ஒரே டைமில் தான் செய்திருக்கேன். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.